நான் வரவேன் சார். என்னன்னு பாத்தீங்கன்னா, பள்ளி பேருந்து மீது தாக்குதல். செங்கல்பட்டு மாவட்டம் வெங்கம்பாளையத்தில் பள்ளி பேருந்தின் ஜன்னல் கண்ணாடியை இளைஞர் ஒருவர் செங்கலால் உடைக்க முயன்றதால் அச்சத்தில் அலறிய குழந்தைகள். நான் அடிக்கிறதா வேற கட்சியில இது மாதிரி நடக்கும்டா. இந்த பண்ணவனுக்கு என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? துப்பு கிடையாதுங்களா? போடுங்க பதிவு. வேலை சுத்தி சுத்தி என்ன பண்றீங்க? வேலையை பாக்குறீங்க. ஐடி நீங்க வேலை பாக்குறீங்க. நீங்க ஐடி வீட்ல வேலையை வாங்குறீங்க. அவனுக்கு சொல்லி ஒரு பதிவு போடுறீங்க. துப்பு கிடையாதுங்களா? வெட்ட சொல்றல பதிவாச்சு போடுங்களா? அரெஸ்ட் பண்றோம், இரும்பு கரம் கொண்டு அடக்கும்னு சொல்லி பதிவாச்சு போடுங்க. வெட்ட வந்து பொய் பார்த்தீங்களே பதிவுல பேசுவான், பதிவு போடுவான். துப்பு கிடையாது. வேற மாநிலத்தை 9 தொழிலாளிங்க இறந்தாங்க. பதிவு போட துப்பு இல்ல. அவங்க இறந்தது எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. ஒரு பதிவு போட துப்பு இல்ல. என்ன இவன் பார்த்தாலும் சரி. என்ன நான் கேக்குறேன், பதிவு போட்டியா? நான் ஸ்டேடா கொடுத்த காசு கொடுத்தா உங்க அப்பா வந்து உட்காந்துருவானா? சுடுகாட்டு வேற புதைக்கணும். நீ எதுக்கு முண்டிக்கிறதுமா போய் பீச்ல வேணும்னா? அவங்க அப்ப சப்போஸ் அப்ப இறந்தப்போ ஆப்போசிட்ல இளைஞர் இருந்தாங்க. அவங்க அப்பீல் போயிருந்தாங்கன்னா 1 மாசம் இல்ல 2 மாசம் தள்ளி போயிடுச்சு டேட்டு. அப்போ நீ என்ன பண்ணிருப்ப? அந்த பாடி வச்சு புடிச்சு போய் உட்காந்துட்டியா? அப்பீல் போயிட்டதுனால ஒரு ஸ்டே கிடைச்சிச்சா? ஸ்டே இல்ல, வெறும் அப்பீல் போனதை மட்டுமே வச்சுட்டு மேல்முறையீடு மட்டுமே போயிட்டு நாங்க முறையீட்டு போயிட்டோம். எவன் விட்டு அப்போ சுட்டுறான்? உனக்கு சொல்லிக் கொடுக்குறது எல்லாமே அரசு வழக்கறிஞர்கள். தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர்ல தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர்கள் யாருன்னா, கீழமை நீதிமன்றத்திலையும் உயர் நீதிமன்றத்திலையும் தண்டனை வாங்கி கொடுத்தாங்கல்ல. யாருக்கு? பாலியல் குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை. அவங்க தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர். அரசு வழக்கறிஞர் யாரு? வில்சனு. இடைக்கால உத்தரவு என்ன சொல்லுவாங்க? இடைக்கால உத்தரவுக்கு மேல்முறையீடு போனா இடைக்கால உத்தரவு தான் வாங்குவாங்க. கேவலமானவனே, இடைக்கால உத்தரவுக்கு மேல்முறையீடு போனா இடைக்கால உத்தரவு தான் வரும். எவன் சொன்னா? நாடகக்காரன் சொல்லணும். அப்படியே கூடு கோழியும் சேவலும் கம்மியா கூடும், நீ கூடா அப்படின்னாங்களா? துண்டடிச்சாங்களா? இல்ல தின்னு போட்டு அவங்க தின்னுட்டு உறிஞ்சி போட்ட எலும்பு துண்டு போட்டாங்களா? என்ன சொல்றாங்க? நீ எல்லாம் அரசு வழக்கறிஞர்களா? சாரி, அரசு வழக்கறிஞர் தப்பா சொல்லிட்ட. நீ தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர்ல அந்த கருப்பு சட்டை போட்டு வந்துடாத. எனக்கு முஞ்ச பார்த்தா கோபமா துப்பணும் வருது. என்ன ஓடி போயிரு. திருப்பி அவங்க வாங்கினது வெறும் அரசு இடைக்கால உத்தரவுங்கிறது. நீங்க வாங்கினது நாய்ங்க சொல்லி பல பேர் கேஸ் போட வச்சு தூண்டி விட்டு நீ வாங்கினது இடைக்கால உத்தரவு. இடைக்கால உத்தரவுக்கு மேல்முறை எந்த வழக்கறிஞர் நீங்க வீடியோ பார்த்தாலும் சொல்லுங்க. இடைக்கால உத்தரவுக்கு மேல்முறையீடு போனா வழக்கறிஞர் நிறைய பேர் இருக்காங்க. நீ ஒருத்த மட்டும் வழக்கறிஞர். நீ யாருப்பா? அரசு வழக்கறிஞர். எப்பேற்பட்ட ஆளு? அது எப்பேற்பட்ட ஆளோட அரசு வழக்கறிஞர்? தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர். திருப்பி சொல்லிடாத. தமிழ்நாடுக்கு பேர் இருக்கு, கெடுத்துறாத. ஒரு பேர் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பாருங்க.